கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இம்மாத வாக்குத்தத்த செய்தியை வழங்குவதற்காக நம் மத்தியில் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் திருச்சபையின் போதகர் பேராயர் டாக்டர் ஜே மகேஷ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்கள் உங்களுக்காக வாக்குத்தத்த செய்தியை வழங்குவார். பிரைஸ் லார்ட். இந்த நாளில் கூட தேவனுடைய பிள்ளைகளை கடந்த மாதங்களில் தேவனுடைய வார்த்தை பிடித்துக்கொண்டு நம்ம கடந்து போவதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். இந்த மாதத்துலேயும் நம்ம ஒவ்வொரு மாதங்களும் தேவனுடைய வசனங்களை பிடித்துக்கொண்டு தேவனுடைய வார்த்தை கொண்டு நம்ம என்ன பண்ணோம், பயணத்தை நம்ம தொடர வேண்டும். அப்படி தொடரும் போது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக்கா. இந்த மாதத்தில் கூட பாருங்க, ஏசாயா 62:2 நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க, ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். கவனிங்க, ஜாதிகள் உன் நீதியையும். கவனிச்சுங்களா, இந்த ஜாதிகள் நீதியை காணும்படிக்கு. கவனிங்க, ராஜாக்கள், சகல ராஜாக்களை குறித்து சொன்னார். சகல ராஜாக்களும் பாருங்க உன்னுடைய காரியங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் நீக்கு உதவி செய்யப்படுறார். அவனுக்கு ஒரு மகிமை ஒன்று இருக்குங்க. அந்த மகிமை இழந்து போயிட்டாங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனவர்களாய் மாறிவிட்டார்கள். அப்போ மகிமை இல்லாத ஒரு கூட்டமாய் மாறினவர் மத்தியில் இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது நாம் அறிந்து கொண்டோமோ அப்பொழுது இயேசு கிறிஸ்துவினாலே நாம் மகிமை உடலாய் மாறும். ஹல்லேலூயா. நமக்கு தேவன் மகிமை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு வேதம் அழகா சொல்லுது, உன் நீதியை, உன்னுடைய நீதி என்ன பண்ண போறாங்க, அவங்க பார்க்க போறாங்க. நீங்க நிறைய பேர் நான் இவ்வளோ நன்மை செஞ்சேன், என்னை பத்தி யாருமே அதுமே சொல்வதில்லை. எவ்வளோ நான் நன்மை செஞ்சுருக்கேன், இன்னைக்கு வரைக்கும் யாருமே என்னை புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க. நான் நீதியாக தான் நடக்கிறேன். உங்களுடைய பார்வைக்கு அது நீதியாய் காணப்பட்டிருக்க, மற்றவர்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான்ட்டு பின்னிருப்பாங்க. அப்படியாப்பட்ட கூட்டத்துக்கு நடுவில் உன்ன தேவன் நீ நீதி உள்ளவன், நீதி உள்ளவன் என்பதை காண்பிக்க பண்ணுவான். எல்லாம் பார்ப்பாங்க, ஜாதிகள் பார்ப்பாங்க. ஏதோ உன் தெரு மக்களோ உன் வீட்டில் இருக்கவங்களோ பார்க்கறது கிடையாதுங்க. ஜாதிகள் என்று சொன்ன அந்த சுத்துப்பட்டத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம், ஊருக்குள்ள இருக்கிற மக்கள் எல்லாம் உங்களை பார்க்கும்படிக்கு, உங்கள் நீதி விளங்கும்படிக்கு ஆண்டு செய்வார். இன்றைக்கி நிறைய நேரங்களில் நிறைய விஷயங்களில் என் வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்கேன்னு நினைக்காத. இந்த மாத்திர வாக்குத்தம் நீதி என்ன பண்ணுவேன், நான் விளங்க பண்ணுவேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மகிமை என்ன பண்ண போற, காண போற. சகல ராஜாக்களும் பார்க்க போறாங்களாம். இன்னைக்கு நான் நினைச்சிருக்கேன், யாருக்கும் என்னை பத்தி தெரிய மாட்டேது, யாருக்கும் எதுவும் புரிய மாட்டேங்குது. கர்த்தர் அப்படி செய்ய போகிறாரு. ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல வரார். வந்தவர் பாருங்க, அந்த கல்யாண வீட்டுக்குள்ள சாதாரணமாக இருந்தவர் ரூமில் இருக்கிறாரு. ஆனால் அந்த கூட்டத்தார் எப்போ அறிந்து கொண்டாங்க தெரியுமா, அந்த தண்ணி திராட்சரசமாய் மாறியது, மகிமை விளங்கினதா அந்த இடத்துல. அப்போ நீங்க போற இடத்துல ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய இடம், அங்கே மகிமை விளங்கும்படிக்கு கர்த்தர் செய்ய போறாங்க. இந்த மாதத்துல நீங்க விசுவாசித்தா கர்த்தர் இன்னைக்கு ஒரு பெரிய கர்த்தர் செய்ய போகிறார். நீ விசுவாசி, என்னை கொண்டு கர்த்தர் செய்வார். நான் அந்த இடத்துல போனா அங்க ஒரு அசைவ தேவன் உண்டு பண்ணுவார். நான் போகிற இடத்துல தேவன் என்னோட கொண்டு ஒரு பலத்தை கிரிகளை செய்வார்னு சொல்லிட்டு நீங்கள் விசுவாசித்தா தேவனை அப்படியே செய்வார். நிறைய பேர் என்ன பண்ண, நான் எங்க செய்ய போறேன், நான் இன்னமும் ஒரு பெரிய தாழ்மை மாதிரி நினைக்கிறீங்க. தாழ்மை கிடையாதுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா நீங்க பேசுறீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் சொல்லிட்டாரா, நிச்சயமா என் வாழ்க்கையில் நடக்குங்க, நிச்சயமா செய்வாருங்க. அப்படி நீங்க நம்ப கற்றுக்கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு நான் என்ன பண்ணேன், எனக்கெல்லாம் இப்படி நடக்குங்க, எனக்கெல்லாம் இப்படி கிடைக்குங்கன்னா அவ்வளோதான், அப்படி தான் போகும். அவிசுவாசம் என்ன பண்ணுது, வந்த உடனே உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஃபெயிலியராக போகும். நீங்கள் நிறைய நேரங்களில் நீங்கள் உங்கள் நீதியை காணபடிக்க செய்வாங்க. ஒன்றும் இல்லைங்க, காயன் ஆபேல் 2 பேர். இந்த 2 பேருக்கு நடுவில் ஒரு மனிதனுடைய காணிக்கை தேவன் அங்கீகரித்து நீதியை விளங்க பண்ணினார். அந்த நீதி பார்த்தவங்க அங்கே இருக்கிற காயின் பாருங்க, அதுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொண்டு போட்டான். இப்போ நீதி விளங்குமா, கர்த்தரே வராரு, அவன் நீதி உள்ளவன், அவன் நீதி செய்கிறவன். நீங்கள் எபிரேயர் 11:4 வாசிக்கும் போது பாருங்க, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். இன்னும் பேசுறதுக்கு அவன் நீதியாகிய பலியை செலுத்தினான். இன்னைக்கு வரைக்கும் அவன் நீதி என்ன பேசும்படி. தேவ பிள்ளைகளே,
நீங்க நினைப்பீங்க நான் நீதியா நடந்தேன், என் நீதி மறைக்கப்படுதுங்க, எவ்வளோ நன்மை செஞ்சேங்க மறைக்கப்படுது. கர்த்தர் இந்த மாதம் சொல்றாரு, உன் நீதியை நான் விளங்க பண்ணுவேன். ஹalleluya. உன் நீதியை விளங்க பண்ணுவேன். நீ எவ்வளோ உத்தமனா இருந்த, நீ உத்தமையா இருந்த, உன் வாழ்க்கை எப்படி இருக்குது கர்த்தர் புரிய வைப்பார். ஸ்தோத்திரம். நான் வேலையில் உள்ள கரெக்டாக இருந்தேன், என்னை யாருமே இப்படி கண்டுக்கல, எல்லாம் ஏமாத்திரம் தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. உன் நீதியை அவர் விளங்க பண்ணுவார். உன் நீதியை பட்ட பகலை போல கர்த்தர் மாற்ற முடியும். ஸ்தோத்திரம். அது வெளிச்சத்துக்கு தெரியும், எல்லாரும் அதை பார்ப்பாங்க. ஹalleluya. ஜாதியார் பார்ப்பார்னு சொல்ற, சகல ஜாதிகளும் அதை பார்க்க வைப்பேன் என்று சொல்கிறார். ஹalleluya. அப்படி பார்க்கும்படிக்கு வைக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் நிச்சயமாய் நன்மை செய்வார். இப்படி நீங்க விசுவாசிக்கணும். இந்த மாத்திர கர்த்தர் சொல்றாங்க, நீதியை விளங்க பண்ணுவேன்னு சொல்றாங்க, நான் நிச்சயமா அந்த நீதி விளங்கும்படிக்கு கர்த்தர் நடத்துவார். எனக்கு உதவி கிடைக்கும், நல்லா இருப்பேன், ஆசீர்வாதமா இருப்பேன். சொல்லு, அறிக்கை பண்ணு. நடக்கான்னு சொல்லி ஃபெயிலியராகி உட்கார்ந்த விட நடக்கும்னு சொல்லி விசுவாசிச்சு பாரு. இந்த விசுவாசத்தை துவக்கிறோம், முடிக்கிறோம், அவர் உனக்கு உதவி செய்ய போறாரு. ஆமென். அவர் உனக்கு நன்மை செய்ய போறாரு. உன் நீதியை விளங்க பண்ணுகிற தேவன். ஸ்தோத்திரம். அப்படி நீதியை விளங்க பண்ணுவார். யோசேப்பு மரியாள் இருக்கிறாங்க, இவருடைய காரியங்களை பாருங்க. அந்த மரியாள் பாருங்க, இப்படி நடந்துட்டாங்க, இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர்களுடைய காரியங்கள்லாம் வேற மாதிரி என்ன. அப்போ அந்த இடத்துல அவருடைய நீதி ஒன்று மறைக்கப்படுது. எல்லாரும் பார்த்தா என்ன நினைப்பாங்க, பாருங்க நிச்சயம் பண்ணி வச்சிருக்காங்க, அதுக்குள்ள பாருங்க இப்படி நடக்குது பாருங்க அப்படின்னு நினைப்பாங்க. நீதியை விளங்க பண்ணுகிற தேவன். சகல ஜாதிகளும் அந்த நீதியை அறிந்து கொள்வார்கள். நன்றி ராஜா. ஜாதிகளை புரிந்து கொள்ள வைப்பார். ஹalleluya. அப்ப பாருங்க, ஒரு நாள் குறைவா பார்த்தாங்க, இன்னைக்கு எப்படி பேசுறாங்க, ஐயோ மரியாள் அவ்வளோ பரிசுத்தமானவங்க, அந்த பரிசுத்தமானவங்க அவரோட வயிற்றுல தான் இயேசு என்ன பண்ணது பிறந்தார் சொல்வதுக்கு என்ன பண்றாங்க, ஒரு நாளை வைத்திருந்தார். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் நீதி மறைக்கப்பட்டிருக்கா? கர்த்தர் சொல்ற இந்த மாசத்துல நீதியை விளங்க பண்ணுங்க. ஹalleluya. மகிமையை ராஜாக்கள் காண்பார்கள் என்று சொல்லுங்க. எனக்கெல்லாம் மகிமை இருக்கா? இருக்கே, கர்த்தர் காண பண்ணுவார். மத்தேயு புத்தகத்துல பாருங்க 1:19 நீங்க வாசிக்கும்போது பாருங்க, அவள் புருஷனாகி யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். பாருங்க, அவன் நீதிமானா இருக்கிறான், இவள் என்ன பண்ண போறான், ரகசியமா தள்ளி விட்டுலான்னு நினைச்சாங்க. நீதி மறைக்கப்பட்டிருக்குதா பாருங்க, தேவதூதன் என்ன பண்ண கொள்றாங்க, அவளை தள்ளி விடாதே, அவளை தள்ளி விடாதே. பரிசுத்தாவியன் என்ன பண்ணாரு, நிழலாடுக்கிறார். இன்னைக்கு என்ன பண்ணுது, ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க போற, அழகாக அவருக்கு சொல்லி புரிய வச்ச உடனே பாருங்க, அப்பொழுது அவர் ஏற்றுக்கொள்கிறாய்மானா நீதி மறைக்கப்பட்ட ஒரு நீதியை வெளிப்படுத்தி காட்டுங்க. ஹalleluya. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில நான் இப்படியெல்லாம் வாழ்ந்தேன், இப்படியெல்லாம் நடந்தேன்னு சொல்லிட்டு எந்த காரியத்தை நீ முன்ன வைத்து உன்னுடைய உழைப்புல உன்னுடைய காரியங்களை எதெல்லாம் நீதி மறைக்கப்பட்டாலும் தேவன் அதை என்ன பண்றாரு, காண்பிக்க வல்லவர். ஆமென். அவர் காண்பிக்கக்கூடிய தேவனா இருக்கிறார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் நீதியை விளங்க பண்ணுகிற ஒரு தேவன் நம்ம கூட இருப்பார். ஹalleluya. எல்லாரும் பார்ப்பாங்க, கர்த்தர் தாங்க அதை சொல்லியிருக்கிறாரு, கர்த்தர் அதை செய்வாருங்க, கர்த்தரால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லைங்க. அவர் உன்னை உயர்த்தக்கூடிய ஒரு தேவனா இருக்கு. ஆமென். ஆமென். ஜாதிகள் அதை பார்ப்பாங்க, ஜாதி அதை பார்ப்பாங்க, ராஜாக்கள் சகல ராஜாக்களும் அதை பார்ப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் உயர்ந்திருக்காங்க, அவங்களாம் என்ன கண்டுக்கவே மாட்டாங்க. மகிமை மறைக்கப்பட்டிருக்குங்க, நீ யார் என்று தெரியவில்லைங்க. கர்த்தர் ஒரு நாள் உன் மகிமை என்ன பண்ண பாரு, காண செய்வார். அப்ப காண செய்யும் போது எல்லாரும் பார்க்கும்போது உனக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா, உன்னை பார்த்து கனத்துக்குரியவளாய் பார்ப்பார்கள், மகிமைக்குரியவளாய் பார்ப்பார்கள், உன்னை ஆச்சரியமா பேசுவார். நேற்று தினத்தில் ஒரு பிரச்சனைக்காக போய் சும்மா அப்படி நிற்கிறேன். அந்த போலீஸ்காரங்க மறந்துட்டு இருப்பாங்க, நம்மளை தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு நான் போய் நிற்கிறேன். நின்று வாங்க ஃபாதர், வாங்க ஃபாதர், ஃபாதர் வாங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாருங்க, என்னைக்கோ ஒரு நாள் அறிமுகமாறாங்க, அவங்க பார்த்தாங்க, நம்மளை அடையாளம் பண்ணிக்கிட்டு இவர்களுக்கு ஒரு மகிமை ஒன்று இருக்குது, இவங்களுக்கு ஒரு கனம் ஒன்று இருக்குது, இவங்க இதுக்குரியவர்கள் சொல்லிட்டு இருக்கிற வேலையை விட்டு நம்மளை பார்த்தோன்னு என்ன பண்ணுற, வாங்க ஃபாதர்னு கூப்பிட்டு நிறுத்துறாங்க. அப்போ தான் நினச்சேன், நான் தான் மறந்துட்டு இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டதுனால, தேவன் நம்மளை முன்குறிச்சதுனால நமக்கு ஒரு மகிமை கனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று. தானியேலை குறித்து நீங்கள் பார்க்கும்போது பாருங்க, இந்த தானியேல் அவருடைய நீதியை கர்த்தர் விளங்க 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கும்போது பாருங்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும்
நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது இவன் அநியாயம் செய்கிறான், ராஜாவுக்கு விரோதமாய் நடந்து விட்டான், ராஜாவுடைய கட்டளை மீறுகிறான் என்று இவன் நீதி தவறினவன் என்று சொல்கிறான். அவரோ ஒவ்வொரு நாளும் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை, ராஜாவாகிய தெய்வத்தை ஒவ்வொரு நாளும் தொழுது கொள்கிறார். ஹல்லேலூயா. அப்படி தொழுது கொள்கிற ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பதை விடவே மாட்டார். எந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டாலும் எதில் இருந்தாலும் எனக்கு ஒரு ராஜா இருக்கிற, அவரை நான் வணங்கி ஆக வேண்டும். அவர் நீதியாக தான் நடந்தார். ஹல்லேலூயா. அவர்களும் சொல்றாங்க, இந்த மனிதன் என்ன பண்றாரு, உங்களை தவிர உங்க பத்திரத்தில் கையெழுத்து, இதை தவிர தாண்டி என்ன பண்றாரு, தவறு செய்து விட்டார் என்று சொல்லும்போது அவர் நீதி அற்றவர் என்று எண்ணி அவரை சிங்கக்கேபியில போடுகிறார். சிங்கங்கள் பாருங்க, இவனை கொண்டு போட்டு நினைச்சுன்னு போட்டாங்க. ஆனால் சிங்கங்களுக்கு தேவன் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த ராஜா காலையில் வந்து பார்க்கும்போது அந்த ராஜாவுக்கு இவர் உரத்த சத்தமா, ராஜாவே நீர் வாழ்க. ஏன்னு சொன்னா அந்த இடத்துல நீதியை விளங்க பண்ணின தேவன் அங்க இருந்தால் நீ நீதியை அறிந்து கொள்ள வந்திருக்கிறாய். பார்த்தாரு பாருங்க, தானியேலின் தேவனை உயர்வாய் என்னும்படிக்கு கர்த்தர் வைத்தார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, உன் நீதி மறைக்கப்பட்டது என்று நீ நினைக்காத, நீதி விளங்க பண்ணுகிற தேவனுக்காக. சிங்கக்கேபியில போகும்போது என்ன பண்ணியிருப்பாரு, என்னாண்டவரு இவ்வளோ உண்மையா இருந்தேன், ஜபம் தானே பண்ணேன், ஏன் இப்படிலாம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு புலம்புலங்க அவரு. நீங்கள் வந்து புலம்பி தள்ளுறீங்க, இவ்வளோ கரெக்டாக இருக்கேன், அதனால தான் இப்படியெல்லாம் பேசுகிறேன், நான் கரெக்டாகவே இருக்க மாட்டேன், போ தவறு செய்கிறேன், போ தப்பா நடக்கிறேன் போன்னு சொல்லிட்டு உடனே தவறான வழிகளை போவதற்கு ஆயத்தமாகும். இல்ல, என் நீதியை விளங்கப்படுறாரு, நிச்சயமாய் செய்வாரு, நிச்சயமாய் நடக்கும், தேவன் உதவி செய்வார் என்பதை நீ நம்பு, விசுவாசி. உனக்கு ஒரு தெய்வம் நிச்சயமா உதவி. நீதியை விளங்க பண்ற ஒரு தெய்வம் நம்ம கூட இருக்கிறாருங்க. பாருங்க, வேதத்துல ஒரு மனிதனை பார்க்கிறோம், சகைவு என்ற ஒரு மனிதன் இருக்கான். இந்த சகைவு குறித்து நீங்கள் பார்க்கும்போது பாவியுடைய வீட்டிலலாம் அவங்க போதர் உள்ளே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறாங்க. அப்போ அந்த மனிதன் உள்ளே போனோன்னே, இந்த மனிதன் யாருங்க, நீதி தவறின மனிதன், நீதி அற்ற மனிதன் சொல்லிட்டு சொல்லப்படும் போது அந்த மனிதன் பாருங்க உடனே என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அவர் என்ன அநியாயமாக இவங்க பார்க்குறாங்களோ அதை பார்த்து சொல்கிறாரு, நான் யாரிடமாய்கள் அநியாயமாக வாங்கினதுன்னா அதை நாளத்தினே திரும்ப தந்துடுறேன், என் ஆசையில் பாதி ஏழைக்கு தந்துட சொல்கிறாரு. இவங்க யாரா பார்த்தாங்க, நீதி தவறினா பார்த்தாங்க, கொஞ்ச நேரத்தில் நீதி உள்ளவராய், நீதி உள்ளவராய் மாறிட்டார். இயேசு அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி அந்த வீட்டை நீதி உள்ள ஒரு வீட்டாய் மாற்று. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம நீதி தவறினவர்கள் சொல்றதுக்கு முன்னாடி உன்னை நீதி உள்ளவனாய் மாற்றக்கூடிய தேவனும் கூட இருக்கிறார். அவர் உன்னை நடத்தக்கூடிய தேவன் நிச்சயமா செய்வாரு. நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க, நான் இவ்வளவு கரெக்டா இருக்கிறேங்க, என்னுடைய வாழ்க்கையில தாங்க இப்படி எல்லாம் நடக்குது. தானியலுடைய வாழ்க்கையில அப்படித்தாங்க நடந்தது. ஆனா தானியல் முறுமுறுக்கலையே, புலம்பலையே, அவர் பாடுன்னு இருந்தாரு பாருங்க. இவருடைய வாய் மூடப்பட்டதுனால சிங்கங்கள் வாய் கட்டப்பட்டு கிடந்தது. இவருடைய வாய் திறந்து முறுமுறுத்து இருந்தாருன்னா சிங்கம் என்ன பண்ண, வாய் திறந்து கடிக்க வந்திருக்கும். சிங்கம் வந்து கட்சி இவர் ஒன்றும் இல்லாமல் போயிட்டு இருப்பார். அதனால தான் நிறைய நேரத்தில் வாயை மூடுங்க. நிறைய நேரத்தில் எதனா ஒன்று பேசினாங்கன்னா நீங்கள் பதிலுக்கு ஒன்று சொல்லி, நான் சரியில்லை காமிச்சுருங்க. நீங்கள் சரியாய் நடப்பதை உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுறது மாதிரி மற்றவங்களுக்கு அதை புரிய வைக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாய் செய்யக்கூடிய தேவனா இருக்கிறார். அவர் நிச்சயம் செய்யக்கூடியவர். ஹல்லேலூயா. நீதியை விளங்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். இந்த மகிமையை தேவன் விளங்க பண்ணுவதற்கு வல்லவராக இருக்கிறார். இந்த ஸ்தேவானை பாருங்க, எல்லாரும் கல்லெறிந்து கொள்ளும் போது அந்த மனிதனை முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணுகிறார். தேவனுடைய மகிமை, மகிமை எல்லாரும் ராஜாக்களும் காணும்படிக்கு, சேவானை உயர்வாய் பார்க்கும்படிக்கு தேவன் அன்றைக்கு வைத்திருந்தார். இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கப்பிள்ளையே, என்னுடைய நீதி இல்லாமல் போயிடுச்சு, என்னை யாருமே கண்டுக்கல, எனக்கு யாருமே இன்னைக்கு இல்லை அப்படின்னு புலம்பாத. உன் நீதியை விளங்க பண்ணுகிற தேவன் உன்னோட கூட இருக்க. ஹல்லேலூயா. எலியாவை பார்க்கிறார்கள். எலியாவை பார்த்து இவன் என்ன செஞ்சிட முடியும், இவனால என்ன முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது இந்த எலியாவை தேவன் மகிமைப்படுத்துகிறார். ராஜாக்கள் பயப்படுகிறார். எலியா பார்த்தோன்னையும் அந்த மனுஷன் எப்படி இருந்தான் பார்த்த இந்த மாதிரி அடையாளத்தை சொல்லும் போது அவன் எலியா தான். உடனே பயம் உண்டாது. ஏன் தெரியுமா, எலியாவை மகிமையாய் அவருடைய மகிமை காண முடியாது. அந்த மனிதன் ஜெபம்னா அப்படியே நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கை அப்படி மாற்ற போறா. உங்களுக்கு உதவி செய்ய தேவன் வல்லவராக இருக்கார். எங்களுடைய சமூகத்தில் காத்துங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம்.
பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் நன்றி ஆண்டவரே, செலுத்துறோம். இந்த ஸ்தோத்திரம் மாதத்தில் ஆண்டவரே ஐயா. நீதியும் ஆண்டவரே ஆமாப்பா. மகிமையும் ஆண்டவரே காண பண்ணுகிற தேவன் நீர் அல்லவா. ஆமென், இன்னைக்கு ஆமென். எத்தனையோ பேருடைய நீதி மறைக்கப்பட்டிருக்குப்பா. ஆமாண்டவரே. மகிமை இழந்து காணப்படுறாங்கப்பா. அப்பா இந்த மாதத்துல தேவனோட அற்புதங்களை செய்யப்பட்டதுக்காக ஆமென். ஹalleluya. அப்படி செய்ததுக்காக நன்றி. உங்களுடைய கரத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லாவற்றையும் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஏசு கிறிஸ்துவமாய் செபங்களுக்கு நல்ல பிதாவே. ஆமென். God bless you. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் சபை முகவரி இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபை, நம்பர் 1, 5வது தெரு, புதுநல்லூர், சோமங்கலம் மெயின் ரோட், குண்டத்தூர், சென்னை 600006 9.